கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. அதாவது சாலைகளில் நகரத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. எங்கு பார்த்தாலும் குப்பை காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதை போலவே சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் துர்நாற்றம் வீசுகிறது. அதே போலவே இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஓடைகளும், சங்கனூர் ஓடையாக இருந்தாலும் சரி, ராஜவாய்க்காலாக இருந்தாலும் சரி, நொய்யலாறாக இருந்தாலும் பல நாட்களாக பல வருடங்களாக தூர்வாரி அந்த நீர்வழி பாதைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மதிப்பிற்குரிய மாநகராட்சியினுடைய ஆணையாளரை பல முறை சந்தித்து நேரடியாக கோரிக்கை கடிதங்களை கொடுத்தும் கூட பயனில்லை. மக்களுடைய நலனிலே அக்கறையற்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சித்துறை முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் குப்பைகள் அதிகமாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. இதை பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும் கூட அந்த தூய்மை பணிகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் 1200 டன் அளவிலான குப்பைகள் கொட்டப்படுகிறது, மக்களால் கொட்டப்படுகிறது. அந்த குப்பைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பகுதியில் கொண்டு போய் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த மாநகராட்சியினுடைய வெள்ளலூர் குப்பை கிடங்குல கொட்டப்படுகிறது. அங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு காலமாக 20 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் அங்கு மலை மாலை தேங்கி கிடக்குது. அங்கே அந்த வெள்ளலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் அந்த குப்பைகளை எல்லாம் அகற்ற வேண்டும். அந்த பகுதியில் குடிநீர், நிலம், காற்று எல்லாமே மாசுபட்டு விட்டது. ஆகவே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். சமூக ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழக தலைவராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 95 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான பல்வேறு திட்டங்களை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு பின்பு வந்த இவர்கள் கிட்டத்தட்ட 9 வருஷமா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதில் பல்வேறு குளறுபடிகளை செய்து அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளலூர் பகுதியில் அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவதற்காக பயோ மைனிங் என்ற முறையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக, சீர்மிகு நகர திட்டத்தின் மூலமாக ரூபாய் 60.11 கோடியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த குப்பை கழிவுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த நிகழ்வினை, அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தொடங்கி வச்சு 3-4 மாதம் ஆச்சுங்க. ஆனால் எந்த வேலையுமே உருப்படியாக இது வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை எடுத்த ஒப்பந்ததாரர் எந்த பணிகளையுமே சரியாக செய்யலைங்க. அது மட்டும் இல்லைங்க, மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்னு சொல்லி 69 இடத்துல சிறு மறுசுழற்சி மையங்களை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லி மாநகராட்சி பகுதியில் விழக்கூடிய அந்த குப்பைகளை எல்லாம் நாங்கள் இங்கேயே சுத்திகரிப்பு பண்ணுறேன்னு சொல்லி அந்த 69 இடத்துல அந்த சென்டரை நாங்கள் மையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட அந்த பணிகள் அனைத்துமே மக்களுடைய வரிப்பணத்திலே தொடங்கக்கூடிய அந்த திட்டங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணம் இந்த ஆட்சியிலே வீணடிக்கப்படுகிறது. ஆகவே உடனடியாக கோவை மாநகராட்சி பகுதியில் குப்பைகளை அகற்றக்கூடிய அந்த பணிகளை கோவை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயலாற்ற வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பகுதியில் அந்த பயோமைனிங் அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும். அந்த வெள்ளலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி கோவை நகராட்சி பகுதியில், கோவை மாநகராட்சி பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா 69 சென்டரில் அந்த சிறு மறுசுழற்சி மையங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் குடியிருப்பு பகுதிகளிலே செய்யாமல் மக்களுக்கு ஒரு பாதிப்பில்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடங்களிலே அது போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கிறார். இந்த மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் எங்கெங்கு பார்த்தாலும் குப்பைகள் காணப்படுகிறது. சாக்கடைகள் தூர்வாரப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் பரவிட்டு இருந்தது. இப்போ கூடுதலாக பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்ற பல்வேறு காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கிறது.
ஆகவே கோவை மாநகராட்சி நிர்வாகம் தூங்கி வழியாமல், உள்ளாட்சித்துறை நிர்வாகம் முடங்கி கிடக்காமல் மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே இந்த துறைகள் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சமூக இடைவெளி விட்டு மாநகராட்சியினை கண்டித்து விரைவிலே நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.